பொதுவாகவே சித்த மருத்துவத்துல தேனூறல் அப்படின்ற ஒரு மெடிசன் இருக்குங்க. தேனோடு சேர்த்து மூலிகைகளை குறிப்பிட்ட கால அளவு அப்படியே வச்சிருந்து ஊற வைத்து அதை மருந்தாக பயன்படுத்தும் பொழுது நமக்கு பெரும்பாலும் பேட் கொலஸ்ட்ரால் லெவல் எல்லாமே நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி தான் உடல் எடை குறைக்கிறதுக்கும் இதயம் பலமாக இருப்பதற்கும் இதய ஆரோக்கியத்திற்கும் நமக்கு இந்த பூண்டு தேனோட ஒரு சிட்டிகை அளவு மஞ்சள் பொடி சேர்த்து நீங்கள் பயன்படுத்தலாம். இது யாரெல்லாம் தவிர்க்கலாம்? உங்களுக்கு ஏற்கனவே அசிடிட்டி இருக்குது, வயிறு எரிச்சல் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா இதை தவிர்த்துக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வேறு ஏதாவது ட்ரீட்மெண்ட் நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கீங்கனாலும் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் சாப்பிடலாம். மற்றபடி வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு எனக்கு அல்சர் பிரச்சனைலாம் இல்லை அப்படின்னு சொன்னிங்கன்னா தாராளமாக இதை எடுத்துக்கலாங்க. அதே மாதிரி தான் சில வகையான நான்வெஜ் நம்ம நான்வெஜ் சமைக்கும்போது அதனுடைய அந்த கொலஸ்ட்ரால் லெவல் பேலன்ஸ் ஆகிறதுக்கு நம்ம உடலில் போயிட்டு அது தேங்காமல் இல்லை கழிவாக மாறி உடலுக்கு ஆபத்து எதுவும் தராமல் இருக்கிறதுக்கு அந்த கொலஸ்ட்ரால் ஈஸியாக வெளியேறதுக்கு தான் பூண்டு நம்ம சேர்த்து சாப்பிட்றோம். பூண்டோட இஞ்சியும் சேர்த்து சாப்பிட்றது, அது ரெண்டுமே பேஸ்ட் மாதிரி அரைச்சி சமையல் ஆட் பண்ணால் அதோட ருசியே வேற மாதிரி இருக்கும். அதே சமயம் இது எதற்காக சேர்க்கப்படுது? நம்ம உடலில் அந்த நான்வெஜ் அசைவ உணவோ இல்லை ஹெவியாக நம்ம நெய்யெல்லாம் சேர்த்து எடுக்கும்போது அது உடலில் நமக்கு கழிவாக மாறக்கூடாது. கொலஸ்ட்ரால் நுண்ணிய இரத்த நாளங்களில் போய் சேராமல் இருக்கிறதுக்கு இந்த பூண்டு நமக்கு பயன்படுது.